இருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாள் பிறந்தாச்சுங்க. அதனால தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு பார்த்திங்கன்னா சிவன்மலை ஆண்டவனுடைய அருள்வாக்கின்படி இந்த நேரத்தில் கிரக நிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க இருக்கோம். மேலும் இப்போது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் மங்களகரமான மஞ்சள் பிள்ளையார் எலுமிச்சை வெற்றிலை அருங்கம்புல்னு 4 சுப பொருட்கள் வைத்திருக்காங்க. இந்த சுப பொருளால் நாட்டில் பார்த்தீங்கன்னா பல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அதிக அளவில் நடக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டவனுடைய உத்தரவின்படி சித்திரை மாதம் முடிவதற்குள்ள வருகின்ற புத்தாண்டையொட்டி இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார பார்த்தீங்கன்னா வேண்டிக் கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். இங்கு நாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுடைய பலன் எப்படி அமைய போகுதுன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் என்னென்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். குருவையே அதிபதியாக கொண்ட ராசினா தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீங்க. எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி அதில் வெற்றி வரும் வரை தொடர்ந்து உங்களுடைய முயற்சி இருந்துகிட்டே இருக்கும். தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால பணத்துக்கு பின்னால் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட உங்களுடைய மரியாதை ரொம்பவே பெருசுங்க. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க. மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தா கூட அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிக்கு சென்று வருவதும் சித்தர் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்துங்க. மேலும் உங்களுக்கு குருவே கோதாண்ட குருவாக இருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குறுக்கீடு போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழக்கத்தான் நேரிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் கிரகநிலை அடிப்படையில் பல நல்ல மாற்றங்கள் காத்திருக்குங்க. உங்களுக்கு கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த சிக்கல்கள் மனக்கவலைகள் இனி நீங்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுங்க. குழந்தைகளால் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். காதல் பார்த்தீங்கன்னா கைகோணம். தனுசு ராசினருக்கு இந்த நேரத்தில் முழுவதுமே கிரகநிலை பெரும்பாலும் சாதகமாக இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசியில் 5வது வீட்டில் சுக்கிரன், 7வது வீட்டில் குருன்னு இரண்டுமே அனுகூலமான பலன்களை கொடுக்க போகுது. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கும். திருமண வாழ்க்கையில் இணக்கம் அதிகரிக்கும். நீண்ட காலமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு அதற்கான சூழல் நிலவுங்க. அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. காதல் இந்த நேரத்தில் கைகூடி வரும். திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். திடீர் திருமண யோகமும் உண்டு. பெண்கள் மற்றும் மூத்த சகோதரர்களால் திடீர் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பணவரவு பொருளாதார ரீதியாக எந்த சிக்கல்களுமே உங்களுக்கு இருக்காது. புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதும் செவ்வாய் சாதகமான இடத்துல சஞ்சரிப்பதும் உங்களுக்கு சொத்துக்களால் ஆதாயமோ பெண்களால் திடீர் அதிர்ஷ்டமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் மூலம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் உண்டு. வியாபாரம் செய்தீங்கன்னா குறிப்பாக கூட்டு தொழில் செய்தீங்கன்னா இந்த நேரம் நல்ல லாபத்தை பெறலாம். அதே போல் வேலை தொழில் கூட்டு தொழில்னு அனைத்திலுமே உங்களுக்கு சிறப்பான காலமாக அமையும். சிறிய அளவு முயற்சித்தாலே பெரிய அளவுக்கு பலனை இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் உங்கள் முயற்சிகள் உடனடியாக பலன் கிடைக்காது. இடமாற்றம் இல்லைன்னா வேலை மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்களுக்கு இது சாதகமாக இருக்குது. பதவி உயர்வு இல்லைன்னா ஊதிய உயர்வுக்கு முயற்சி செய்தீங்கன்னா உடனடியாக கிடைக்கக்கூடிய சாத்தியமும் உண்டுங்க. குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுவும் இல்லைன்னாலும் சொத்துக்கள் வாங்கும்போது மட்டும் ஒரு ஆவணங்களை பல முறை சரிபார்த்து உறுதி செய்துட்டு வாங்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. மேலும் இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க.
தனுசு ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாளை வழிபட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேற 6 வாரங்கள். முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில 6 அகல் விளக்குல தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுக்கான பலன் உண்டுங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனதில் இந்த நேரத்தில் தோன்றும். எதையும் முன்னேற்பாட்டோடு செயல்படுவதும் நல்லது. விவேகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை உண்டாகலாம். வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவு உண்டுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது இப்போதைக்கு நல்லது. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும். குடும்பத்தில் இருப்பவங்களோடு விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு உண்டாகும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்திடுவீங்க. எதையும் புத்தி சாதுரியத்தால் பயன்படுத்தி சமாளித்திடுவீங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடங்கள் படிப்பதில் ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர்களின் ஆதரவு படித்து வெற்றி பெறுவீங்க. மேலும் கலைத்துறையினருக்கு சிறப்பான மாதமாக இருக்குது. தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் இந்த நேரத்தில் திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்கும். சமூக சேவையில் உள்ளவங்களுக்கு சமூக அந்தஸ்து உயரும். அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனையை தீருங்க. நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் இனி நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பயணம் இந்த நேரத்தில் சாதகமாக இருக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நேரம் பொறுத்தவரை உங்களுடைய வெற்றி மீது வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய நாளாகவும் அமையும். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்துல நின்று உங்கள் வீட்டை தானே பார்ப்பதால் நண்பர்கள் வாழ்க்கை துணை மூலம் உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்குங்க. வாழ்க்கையும் பிடிப்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். சிந்தனை திறன் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உண்டு. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல்களில் சுமூக நிலை உண்டாகும். தொழிலில் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன் கிடைக்க வாய்ப்பிற்கு. திருமணம் தடையாகலுங்க. அதே போல் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் நடக்க போகுது. கைவிட்டு போன பொருட்கள் யாவும் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். பணவரவு பொறுத்தவரை மும்மடங்காக மாறப்போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கடனுக்கு பயந்து ஒளிந்த நிலை இனி நீங்கும். வெளிநாட்டு வாழ்க்கையில் உங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்கும். போட்ட முதலீட்டை எடுக்க முடியாத நிலை இருந்த நிலை குறைய தொடங்கும். மன சுமை குறையுங்க. புதிய சொத்துக்கள் சேரும். நாத்தனார் மாமியாரால் ஏற்பட்ட மனக்கசப்பு மறையும். தினமும் திருக்குறளாற்று பதிகம் படிப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த நேரத்தில் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபார போட்டிகள் குறையும். மனம் விரும்பியபடி வாழ்க்கை அமையும். பணவரத்து நன்றாக இருக்குது. புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். உறவினர்களுடைய வருகை இருக்குது. குடும்ப செலவு இதனால் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக பூரடாம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும்போது ஒரு முறைக்கு பல முறை இந்த நேரத்தில் யோசித்து முடிவு எடுப்பதும் நல்லது. பணவரத்து திருப்தியை தரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய நபர்களிடம் எச்சரிக்கை அவசியம். அதே போல் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டே வேலைகளை கவனம் செலுத்துவது நல்லது. பெரியவங்களுடைய உதவி உந்த நேரத்தில் கிடைக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கை உண்டாகும். துணிச்சலோடு எந்த காரியத்தில் ஈடுபட்டு சாதகமான முடிவை பெறுவீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நண்பர்கள் உங்கள் ராசிக்கு நவகிரகத்தின் குருவைக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவது உங்களுக்கான மன அமைதியை தருங்க. எல்லா நன்மைகளும் நிச்சயம் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமையாக திங்கள் செவ்வாய் வியாழன் அமைந்திருக்கு. சந்திராஷ்டம தினங்களாக 24 25 அமையப்போகுது. அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 18 19 காத்திருக்குங்க. இந்த பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நண்பர்கள் உங்களுடைய பெயர் ஊர் மற்றும் பிறந்த தேதியை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் கனவு நிறைவேற வேண்டுன்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் மனதார நினைத்து கொண்டு 108 முறை ஓ முருகா என்னும் மந்திரத்தை எழுதி
ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைத்து தொடர்ந்து 48 நாட்கள் பேப்பரில் எழுதிட்டு வாங்க. நிச்சயம் 48 நாட்கள் முடிவதற்குள்ள முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பலித்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.